ஆதித்யா தொலைக்காட்சி நேரில் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் காதலர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை தரக்கூடிய தினம். பிப்ரவரி 14 மாசி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சஷ்டி தினம். தேய்பிறை சஷ்டி, சித்திரை நட்சத்திரம் கூடிய நாள், கண்டம் நாமயோகம், கரசை கரணம் ஆகிய சுபத்தரத்தில் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலாபலன்களை முதலில் பார்ப்போம். மேஷராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு உறவினர்களால் நண்பர்களால் தேவையற்ற பிரச்சனைகளும் உங்களை பற்றி பொருளையும் இவன் என்னை பற்றி சொல்லிட்டானா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். குறிப்பாக அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் மூலமாக சிறு சிறு வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் மத்தியில் உங்களை பற்றி தேவையில்லாத வதந்திகள் பேசி அதன் மூலமாக வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக இன்று மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். ரிஷபராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் மகிழ்ச்சி தரக்கூடிய சந்தோஷமான நாள். குறிப்பாக கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல தகவல்கள் வந்து சேரும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மூலமாக குடும்பத்தில் நல்ல பெயரும் நல்ல நிகழ்ச்சியும் உங்களால் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மிருகசீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு வங்கி சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பண வருமானம் இன்று இருக்கும். மிதுன ராசியை பொறுத்தவரை இன்று மனதில் ஒரு வகையான சஞ்சலம், கவலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிருகசீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு வங்கி சேமிப்பு அதிகரிக்கும். வங்கி பணியாளருடன் நல்ல மதிப்பு நட்பு கூடும். அதே போல் திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு மனதில் கவலை அதிகரிக்கும். புனர்பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீணலைச்சல் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக ஒரு கஷ்டத்தை ஒரு சுமையை சுமக்கக்கூடிய நாளாக இருக்கும். குறிப்பாக புனர்பூஷத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீணலைச்சல் உருவாகும். பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் வீடு சம்பந்தமான நல்ல தகவல் வந்து சேரும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரருடன் சச்சரவுகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் பேச்சில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வங்கி சேமிப்பு அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சில் கவனமாக இருக்கணும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வச் சேர்க்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கன்னியாராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வச் சேர்க்கையும் உண்டு, அதற்கு நிகரான செலவும் இன்று வாய்ப்புகள் உண்டு. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வங்கி முதலீடுகள் அதிகரிக்கும். சேமிப்பை பத்திரப்படுத்துங்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் வெற்றி பெற செலவுகள் செய்யக்கூடிய நிலைகள் உருவாகலாம். விருச்சிக ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு பணத்தை அதிகரிக்கும். செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் ஷாப்பிங்லாம் இந்த மாதிரி போகாதீங்க. குறிப்பாக விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு விரைய செலவுகள் அதிகரிக்கும். பணத்தை பத்திரப்படுத்துங்கள். விருச்சிக ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் எண்ணியவை யாவும் சிறப்பாக நடைபெறும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணியவை யாவும் சிறப்பாக நடைபெறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கவனம் தேவை. தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் எல்லா செயல்களும் வெற்றியடையும். அனைத்து செயல்களும் சிறப்படையும். குறிப்பாக மூலத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து செயலும் முழு திருப்தியாக இருக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரருடன் பிரச்சனை உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரம்பரை சொத்திலிருந்து பங்கு கிடைக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு, வெளி மாவட்டம் செல்லக்கூடிய அமைப்பு என்று வெளி வட்டார தகவல்கள் உங்களுக்கு சிறப்பான வெற்றியை கொடுக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக பணவரவு உண்டு. கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் மன சிந்தனையில் ஒரு தடை உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக மன வருத்தம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன சிந்தனையில் தடமாற்றம் ஏற்படலாம். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு வாகனம் கையாளுவதில் சிறு சிறு வருத்தம் ஏற்படும். இன்று மகர ராசி பிறந்தவர்களும் கும்பராசியில் பிறந்தவர்களும் கணவன் மனைவியாக இருந்தால் இன்று தேவையில்லாத முக்கிய விவாதத்தை நீங்கள் பேச வேண்டாம். இந்த விவாதம் சண்டையாக முடிவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மீனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் கூட்டாளிகளுடன் நன்மைகள் ஏற்படும். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்றைய தினம் மீனராசி பிறந்த வரைக்கும் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டுமென்றால் நாளை எடுக்கலாம். குறிப்பாக கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய சந்திராஷ்டிரமம். எனவே முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது நாளை மதியத்திற்கு பிறகு அல்லது நாளை மாலைக்கு பிறகு எடுக்கும்போது அது சுபிட்சத்தை தரும். நண்பர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்ப்போம். இன்றைய தினம் சந்திரமானப்படி 21வது நாள், அதாவது இன்றைய தினம் சஷ்டி விரதம். இன்று மதியம் வரை உணவுகள் உண்ணாமல் சஷ்டி விரதம் இருப்பது, நாகபூஜை செய்வதும் சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுக்கும். இன்று மாக பகுல சஷ்டி என்ற பொருள். இன்று தான் முருகனுக்கு பாம்பு வாகனமாக மாறிய தினம் என்று கூறுவார்கள். பாம்பு பார்த்திங்கன்னா சிவனுக்கு அடுத்து முருகனுக்கும் பெருமாளுக்கும் தான் இருக்கும். வேறு எந்த கடவுள்
வாகனமாக அதை பயன்படுத்திட்டு தான் ஐதீகம் இல்லை. ஸோ நாகம் வழிபடக்கூடிய கடவுள்னு சிலர் வந்து பாம்பு வந்து அம்மன் மீது கொடை மாதிரிலாம் இருக்குது. ஆஸ் பர் வரலாறு ரெக்கார்டு படி பார்க்கும் பொழுது முருகனுக்கு இன்று பாம்பு வந்து வாகனமாக மாறிய தினம்பாங்க. ஸோ இன்றைக்கி டிரைவர் யாராவது சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல நாள். இன்றைக்கி நீங்கள் சூஸ் பண்ணுற டிரைவர் நீண்ட காலமாக இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது சஷ்டியுடன் கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது ஸோ இன்றைய தினம் புதுமனை புகுவ, வித்யாரம்பம் செய்ய, உபநயம் செய்ய, பதவி ஏற்க, கிணறு குளம் வெட்ட, இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நல்ல நாள். அதே மாதிரி இன்றைய தினத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள்னு பார்க்கும்போது சஷ்டி திதியின் அடிப்படையில் மாடு வாங்க விற்க, வாகனம் வாங்க விற்க, இது போன்ற விஷயங்கள் நல்ல நாள். இன்று தீராத நோய்க்கு மருந்துகள் உண்ண அந்த நோய் தீரும் என்பது பஞ்சாங்க ஐதீகம். தொடர்ந்து இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம். இன்றைய கேள்வியாளர்களை பார்ப்போம். இன்றைய முதல் கேள்வியாளர் நேர்களே, இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் பாஷ்யா அஸ்வின். ஸோ இவர் வந்து திருவாரூரில் பிறந்திருக்காரு. அதிகாலை 2:35, டேட் ஆஃப் பர்த் 18/10/2005, திருச்சிராப்பள்ளியில் இப்போ இருக்கார். ஸோ இவருடைய கேள்வி என்னென்னா, ஹவு மெனி மார்க் ஐ வில் கெட் இன் 12th மார்க், வாட் இஸ் மை ஜாப்ன்றாங்க. இது வந்து ஜாமக்கோல் பிரசன்னம்னு சொல்லக்கூடிய பிரசன்னத்தில் தான் நீங்கள் என்ன மார்க் எடுப்பீங்கன்றதை நீங்கள் கேள்வி கேட்ட நேரத்தை வச்சு சொல்ல முடியும். நாங்கள் அந்த சாஃப்ட்வேர் இங்கே நான் ஸ்டுடியோக்கு எடுத்துகிட்டு வரல. ஸோ நீங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய திருக்கணித ஜோதிடர்களை சந்தித்து இதை நீங்கள் கேட்கலாம். இரண்டாவது, வாட் இஸ் மை ஜாப்ன்றீங்க. உங்கள் ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற கிரக அமைப்புகள் புதன் வலிமையான கிரகமாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சனியும் வலிமையாக இருக்குது. ஸோ 2 கிரகம் உங்களுக்கு ரூலிங் பிளானட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உங்களுடைய ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு பிஇ ஆர்கிடெக்சராக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப்டின்னு சொல்லக்கூடிய இந்த சினிமா துறையிலையும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சுக்கரனுடைய ஆதிபத்தங்கள்னு சொல்லக்கூடிய ஒன்று வீடு கட்டுமானம் சம்மந்தப்பட்டது அல்லது சுக்கரன் சம்மந்தப்பட்ட சினிமா துறை, அதே போல் சுக்கரன் சார்ந்த அந்த கோல்டு அப்ரைசர், இது போன்ற விஷயங்கள் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து யூக வணிகங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப செட் ஆகும். இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மார்க் வந்து உங்களுடைய ஜாதகப்படி சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு தசா புத்தி நல்லா இருக்குது. 4ஆம் பாவாதிபதி நீங்கள் கேட்ட நேரத்துக்கு இந்த சாதாரண பிரசன்னம், அதாவது ஜாதக ரீதியான பிரசன்னம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருக்கிறதுனால செவ்வாய் இன்னைக்கு கோச்சாரத்தில் போயிட்டுருக்க டிகிரி 21 டிகிரியில் போனதுனால ஸோ அப்போ 30க்கு 21 அப்படின்னு நம்ம போட்டோம்னா கிட்டத்தட்ட 80%. அப்போ 80% மதிப்பெண்ணை நீங்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 21.2ன்றதால நம்ம 22 எடுத்துக்கலாம். ஸோ 22ன்னு நம்ம பார்க்கும்போது சராசரியாக உங்களுக்கு 75% மேலே நீங்கள் மதிப்பெண் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இருந்தாலும் ஜாமக்கோலில் துல்லியமாக மார்க்கே சொல்ல முடியும். அது எய்தர் கடவுள் கையில் தான் இருக்குது வர ரிசல்ட்டு, பேப்பர் திருத்துறவங்க கையில் தான் இருக்குது. கடவுள் கையிலன்றத விட பேப்பர் திருத்துறவங்க கையில் தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் ஜாமக்கோலில் கொஞ்சம் கெஸ் பண்ண வழி இருக்குது. 2வது கேள்வியாளரை சந்திப்போம். நேர்களே, நம்மளுடைய 2வது கேள்வியாளர் பார்ப்போம். இவருடைய பிறந்த தேதி, இவர் பேர் கந்தசாமி, விழுப்புரத்திலிருந்து எழுதியிருக்கிறார். 21 மார்ச் 1977 வைகாசி மாதம். அதாவது இவர் பிறந்த டேட்டு கொடுக்கல, சரியா தமிழ் மாதம் கொடுத்துருக்காரு. இதை நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். 2வது, இவருடைய பிறந்த நேரம் தெரியாமல் 4:43 நாளிகைன்னு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பிறந்த ஊர் சரியாக கொடுக்கல. ஸோ இது போன்ற இது வந்து சரியான தகவல் இல்லாத மெயில், அதனால் இதை ஒமிட் பண்ணிடுறோம். இது போன்ற விஷயங்கள் கேட்காதீங்க. ஆங்கில தேதியும் இங்கிலீஷ் டைமும் எங்களுக்கு வந்து பிறந்த ஊரும் கொடுத்தா போதும். நீங்கள் நாளிகைன்னு கொடுத்தீங்கன்னா அந்த நாளிகையை, ஒரு நாளிகைன்றது 24 நிமிஷங்கள். அது அப்போ காலையில் சூரிய உதயம், அந்த வருஷம் எந்த மாதம்னு பார்த்து அந்த சூரிய உதயத்தை எடுத்து அதிலிருந்து நம்ம நாளிகையை பிரித்து எடுக்கிறதுக்குள்ளே 20 நிமிஷம் ஆகிடும். ஸோ இந்த சிறிய ஒரு 15 நிமிட நிகழ்ச்சியில் அந்த மாதிரி நாங்கள் விளக்கமாக பார்த்தோம்னா நம்ம அடுத்த கேள்வியாளர் சந்திக்கவே முடியாது. ஸோ இந்த கேள்வியை நாங்கள் ஒமிட் பண்ணுறோம். இது மேலே இந்த மாதிரி அனுப்ப வேண்டாம். பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இதை 3 மட்டும் தெளிவாக எழுதி அனுப்புங்க. உங்களுடைய கேள்வி அனுப்புங்க. ஸோ இந்த மெயில் வந்து கிட்டத்தட்ட எவ்வளவோ மெயில் வருது. அதில் நாங்கள் ஒரு சில செலக்ட் பண்ணுறோம். அதுவும் இப்படி போயிட்டு அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது. அடுத்த கேள்வியாளரை பார்ப்போம். நம்முடைய 2வது கேள்வியாளர் பேர் லக்ஷ்மி நாராயணன். டேட் ஆஃப் பர்த் 6/3/1986, அதிகாலையில் பிறந்திருக்காரு 4 மணிக்கு. சென்னையில் பிறந்திருக்காரு. கம்ப்ளீட்டட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னு கேட்டிருக்காரு. திருமணம் எப்போது நடக்கும்ன்றிருக்காரு. ஸோ திருமணம் உங்களுக்கு அடுத்த ஆண்டு நிச்சயமாக நடக்கும். 2021 பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம் நடக்கும். மிஸ் ஆனால் 2020லேயே இந்த ஆண்டே நவம்பர் டிசம்பரில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்குமான்றீங்க. நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் வெளிநாடு வேலை வாய்ப்பு இருக்குது. செட்டில் ஆக முடியுமான்னு கேட்குறீங்க. அதுவும் உங்கள் ஜாதகத்தில் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் தான் வந்து கடந்த ஒரு 15 நாளில் பார்த்ததுலேயே நீங்கள் தான் பாசிட்டிவாக ரிசல்ட் சொல்கிறேன். எல்லாருக்கும் நெகட்டிவ் தான் மேக்ஸிமம் நான் சொல்லுவேன். நெகட்டிவ்னா இருக்கிறத நம்ம சொல்கிறோம், அது வந்து அவங்களுக்கு திருப்தியற்ற பதிலாக இருக்கும். அவங்க எதிர்பார்க்கறதுக்கு மாறி கூட சில நேரம் நான் சொல்லியிருப்பேன். பட் உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்குது. ஒரு ஜாதகத்தில் வெளிநாட்டில் செட்டில் ஆகணும், ஒரு இந்தியா நாட்டிலேருந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், ஒன்று அங்கே பிஆர் வாங்கணும் அல்லது அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் 3ஆம் பாவம் வலுவாக இருக்க வேண்டும், 9ஆம் பாவம் வலுவாக இருக்க வேண்டும்,
குறிப்பாக 12ஆம் இடத்தில் சுபர் கிரகம் இருக்கணும். ஒரு ஜாதகத்தில் சுப கிரகம்னா என்னன்னா கேந்திர அதிபதினு சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 அதிபதிகள் திரிகோணத்திலும், திரிகோணாதிபதிகள் கோணாதிபதிகள்னு சொல்லக்கூடிய 1, 5, 9ஆம் அதிபதிகள் கேந்திரத்திலும், சுபர் நட்சத்திரத்தில் பாதகாதிபதி அஷ்டமாதிபதியுடைய பார்வை இல்லாமல் மாரகாதிபதி சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் ஒரு கிரகம் அதுதான் சுபகிரகம். அது பலமாக 12ஆம் பாவத்திலேயோ 9ஆம் பாவத்திலேயோ இருந்தால் ஒரு ஜாதகத்தில் வெளிநாட்டில் தங்க நிரந்தரமாக அந்த நாட்டினுடைய குடிமக்களாக ஆக வாய்ப்புகள் உண்டு. ஸோ இவருடைய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்குது. நிச்சயமாக நீங்கள் போவீங்க. உங்களுடைய ஜாதகத்தில் 9ஆம் இடத்தில் குருவும் சூரியனும் இருக்கிறது. அதில் உங்கள் ஜாதகத்தில் குரு கேந்திராதிபதி 7, 10 கூடியவர். அவர் எந்த பாதகாதிபதி தொடரும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அவரே பாதகாதிபதியாக இருந்தாலும் இந்த ஜாதகத்தில் அவர் 10ஆம் அதிபதிக்கும் சம்பந்தம். அவர் அமர்ந்த இடம் 9ஆம் பாவத்திலேயே அமர்ந்து உங்களுடைய ஜாதகத்திற்கு லக்னத்தையும் பார்க்கின்றார், 3ஆம் பாவத்தையும் பார்க்கின்றார், 5ஆம் பாவத்தையும் பார்க்கின்றார். 5ஆம் பாவத்தில் வெளிநாட்டுக்கு கூறுகின்ற மறைவு ஸ்தானம் 12ஆம் அதிபதியுடைய சாரம் பெற்ற கிரகமாக இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் வெளிநாட்டில் தங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுக்குண்டான தீவிர முயற்சிகளை செய்யுங்கள் மிஸ்டர் லக்ஷ்மி நாராயணன். ஸோ மீண்டும் நாளை காலை ஆதித்யா தொலைக்காட்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். மீண்டும் நாளை காலை சந்திக்குவோம். வணக்கம் நேயர்களே.